வணக்கம் நண்பர். நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விஜய் ஆண்டனி, மின்னாலின் ரவி இவங்க நடிப்பில் வெளிவந்துட்டு ரோமியோ அப்படிங்கிற ட்ரைலர். இந்த ட்ரைலர் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரியாக்ஷன் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். நிச்சயதார்த்த அப்போ ஊர் மக்களுக்கெல்லாம் சமாதானம் கேட்கும்போது நீ கையை தூக்கு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா வாய்ஸ் இது? தலைவா, என் பொண்டாட்டி நான் ஒன் சைடு லவ் பண்ண போறேன். ஒன் சைடு விடிவி இருக்காப்ல. ஒன் சைடு லவ் ஜெயிச்சதா ஹிஸ்டரியிலே இல்லையே. பரவாயில்ல மாமா, சரி ஒரேவா இருக்கா? என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ஒரு சூப்பர் ஐடியா கொடு மாமா. திஸ் ரம்ஜான் வெல்கம் டு லவ் பார். இன்னைக்கு யாரெல்லாம் உன் லவரோட சந்தோஷமா வந்துக்கிறீங்க கை தூக்குங்க. இன்னைக்கு யாரெல்லாம் உங்க லவரோட சண்டை போட்டு வந்துக்கிறீங்க? எனக்கு இந்த கல்யாணம் தான் பிரச்சனை. நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். உலகம் சமமா தான் இருக்கு, இப்போதைக்கு அழியா. லவ்னா என்ன? லவ் இஸ் ஆரம்பம், லவ் இஸ் முடிவு, லவ் இஸ் அழுக்கு, உன் அன்பை போல. லவ் இஸ் வெறுப்பு. இன்னைக்கு பிரியாணி சமைச்சிருக்கேன். பிரியாணி பிடிக்காது. லவ் இஸ் பிரியாணி பிரச்சனைடா. பிடிக்காது. எனக்கு சரக்கு பிடிக்கணும், வாங்கிட்டு வா. ஆனா இது எல்லாத்துக்குமே லவ் தாண்டா தீர்வு. இதை புரிஞ்சுக்கின்னு சந்தோஷமா வாழுங்கடா பக்கிங்களா. பொண்ணுங்க தாலி கட்டும் போது அழுவாங்க, ஏன் சொல்லி? அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா ஆம்பளைங்க தானே அழப்போறோம். இப்ப எப்படி இருக்குது? இது என்ன மாதிரியே இல்லை. அதான் எனக்கு வேணும். இப்ப கான்பிடண்டா ஜாலியா பேசியா. என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ஒரு ஐடியா. சொல்லவே எவ்வளவு கூச்சமா இருக்கு. படம் வரதுக்கு முன்னாடி பிளாக் பஸ்டர் லவ் ஸ்டோரி. இவங்க ரெண்டு பேருக்கும் சுட்டு போட்டாலும் கெமிஸ்ட்ரி வராது. அதெல்லாம் பை பிளட்ல வர்றதுடா. எங்க அப்பா கிட்ட தப்பிக்க எனக்கு ஒரு வழி தரல. அதனால தான் இந்த கல்யாணத்தை குத்துக்கிட்டேன். அரேஞ்ச் மேரேஜா? பொண்டாட்டி மதியில அவரை பார்த்தா யாராவது தேட்டருக்கு போவாங்க. அதுவும் இது நல்ல இன்டிமசியான லவ் ஸ்டோரி சார். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு மாதிரி அன்னுன்யமா ஹக்கிங் கிஸ்ஸிங். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா? ஓகேங்க. ஓகேவா? ஓகேங்க. அப்ப எனக்கு ஓகே. கிட்டத்தட்ட இந்த 2.25 நிமிஷம் வந்துட்டு நல்ல ஒரு ஃபன் ஃபில்டு ட்ரைலராக வந்துட்டு அமைஞ்சிருந்தா சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஆண்டனி வேற வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இந்த படத்தில் கலக்கிருப்பாரு அப்படிங்கிறது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்தா படத்தில் கார்த்தி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி மேபி இந்த படத்தில் வந்துட்டு சின்னதாக ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த ரோமியோ அப்படிங்கிற இந்த திரைப்படம் பார்க்கும் போது நமக்கு ரோமியோ ஜூலியட் வந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபன் ஃபில்டாக வந்துட்டு போகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணமாக இருக்குது. இந்த ட்ரைலர் பார்த்தது வந்து தெரிய வருது. நீங்கள் இந்த ட்ரைலர் பார்க்கணும் அப்படிங்கும் போது நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரிஜினல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்க இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களோட நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயே வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த ரம்ஜான் ரோமியோட வந்துட்டு கொண்டாடலாம் வாங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.